அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னு சொன்னால், நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். சவுதி ரியாத்தில் இருக்கிற கிங் காலித் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதுக்கு தான் போகிறேன். வேணும்னு சொன்னால், கடந்த வியாழக்கிழமை எங்களோட மேடம் வந்து மக்காவுக்கு போயிருந்தவங்க. அவங்க இப்போ இன்றைக்கு திரும்பி ரிட்டர்ன் வராங்க. 9:30 வர சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ டைம் 9 போகுது. இப்போ அங்கே நான் போகிறேன். அப்போ போக்கல உங்களுக்கு என்னென்ன காட்ட முடியுமோ அதில் காட்டுறேன், வாங்க. இதுதான் நான் ஓடுற வண்டி, லெக்ஸஸ். இன்னொன்று இருக்கி நிசான் கார்ன்னு சொல்லி. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போவோம். டோர் துறவாடுது, முன் டோர் பிரேக் எடுத்தாச்சு. இதான் முன் சிட்டி. நான் இப்போ இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அல் ஜாஸ்மின் என்ற ஒரு இடத்துல தான் இருக்கேன் நான். சரி, போகலாம். முதல்ல என்னென்னு சொன்னால், ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வேண்டணும் வண்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு. சொன்னால் கையில் பிடிச்சிட்டு வீடியோ பண்ண இல்லாது. இங்கே வந்து கேமராவில் நிறைய இறக்கி அடிச்சுட்டு சொன்னால் 150 ரூபா ஃபைன். இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து அனாஸ் ரோட். இந்த அனாஸ் ரோட்டில் எங்களோட வீட்டிலேருந்து வந்து ரைட்டில் போட்டு சிக்னல் ஒன்று இருக்கு. அந்த சிக்னலில் லெஃப்டில் போகணும். ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்டா, லெஃப்டில் போயிட்டு தான் அப்புறம் ரைட் எடுக்கணும். இது சிக்னலில் நிற்கும். இப்போ இந்த ரோட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து அபுபக்கர் அல் சித்திக் ரோட். நேராக போனால் சித்திக் ரோட், போயிட்டு லெஃப்டில் போட்டால் சித்திக் ரோட். நான் இப்போ நேராக போகிறேன், ரைட்லே போயிட்டு அதில் திரும்பி ரைட் எடுக்க போகிறேன். எடுத்தோண்டா அப்படியே டிரெக்டாக அது வந்து சல்மான் ரோட். அதில் அப்படியே நீட்டுக்கும் போனால் ஏர்போர்ட் தான். சவுதியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே 365 நாளும் டிராஃபிக் தான், வண்டி நெரிசல் தான். அதுலேயும் வெள்ளி சனி இதில் வந்து காலையில் வந்து பெருசாக டிராஃபிக் இருக்காது, இரவையில் சரியான டிராஃபிக் இருக்கும். மற்றது ஞாயிற்றுக்கிழமை இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் டிராஃபிக் நிறைய இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால், ஸ்கூலுக்கு போகிற மற்றது ஒஃபீஸுகள் அதுகளுக்கு போகிற வழியால் நிறைய டிராஃபிக் ஜாம் அதிகம். ஒரு 100 மீட்டர் போகிறோன்னு சொன்னாலே அப்படி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பிடிக்கும் நின்றுட்டு போகிறதுக்கு. இதில் அப்படியே ரைட் எடுத்தாச்சு. இப்படியே இதில் அப்படியே நேராக போய் லெஃப்டில் போட்டோன்னு சொன்னால் சல்மான் ரோட். அந்த ரோட்டில் நீட்டுக்கும் டிரெக்டாக நீட்டுக்கும் போனால் ஏர்போர்ட் தான். ஆனால் சவுதியில் ரோட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால், எந்த பக்கம் திரும்பினாலும் ரோட் தான். அந்த சந்தில் இருந்து வந்து ரோட்டு ஏறும், இந்த சந்தில் இருந்து வந்து ரோட்டு ஏறும், அப்படின்னு சொல்லி நிறைய ரோட்டு இருக்கு. என்ன நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால், டிராஃபிக் ஜாம் டைமில் குறுக்கால வந்து ஷார்ட்கட் ரூட்டாக போகலாம். ரைட், இப்போ லெஃப்ட் ரோட்டுக்கு ஏறியாச்சு. இந்த ரோட்டில் இப்போ நீட்டுக்கும் போனால் ஏர்போர்ட் தான். இந்த ரோட்டுண்ட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 120 அந்த போட்டுருக்கு. 120 தான் போகணும். கடைசி 125 வரைக்கும் நம்ம போகலாம். போனால் கேமரா அடிக்காது. 126 அதுக்கு மேலே போனால் கேமரா அடிக்கும். கேமரா அடித்தா 300. இப்போ எவ்வளோ ஒன்று தெரியலை. நான் இதுக்கு முதல் சவுதியில் இருந்து நான் 4 வருஷம். அந்நேரம் வந்து 300 ரியால்.
ஏன்னா எனக்கு ஃபைன் வந்தது அந்நேரம் ஸ்பீட் கேமரா அடிச்சு. இப்போ அவ்வளோண்டு தெரியலை. இப்போ அதே இது இருக்கா என்னென்னு தெரியலை. யாரும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கோபுரமாய் கொண்டு வருது நம்மளோட ஊர்லலாம். நம்மளோட ஊர் எல்லையில் ஒரு இதொண்டு இருக்கும்ல, அதே மாதிரி ஒன்று இந்த இடிக்க வடத்தை நிறைய வண்டி எல்லா ரோட்லேயும், சவுதியில் இருக்கிற எல்லா ரோட்லேயும் எக்கச்சக்கமான வண்டி போகும். எங்கே போகுது எங்கே வருதுன்றது மட்டும் தெரியல. கேட்காதீங்க, வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். 24 மணித்தாலும் வண்டி தான். எப்போ பகலது இரவுதான் தெரியாமல் இருக்கும். இரவையிலையும் பகலாக தான் இருக்கும். அப்படி இருக்குது வெளிநாட்டு. சவுதி என்று இல்லை, வெளிநாடு பொறுத்தவரையில் எல்லா இடமும் அப்படித்தான். இங்கே எல்லா இடமும் கேமரா இருக்கு. கண்காணிப்பு கேமரா தான் அதிகம். மற்றது ஓவர் ஸ்பீட் கேமரா இருக்கு. நம்ம ஃபோன் பேசிட்டு போனால் அதுக்கு கேமரா இருக்கு. சீட் பெல்ட் போடலன்னு சொன்னால் அதுக்கு கேமரா இருக்கு. இப்போ நான் 100ல் போகிறேன். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நான் டிரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு போகலை. நான் போய் இப்போ எங்கே நானும் இடையில் பார்க்கிங்கில் நிற்க போகிறேன். என்னென்னு சொன்னால், மேடம் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கிங் பண்ணால் 10 ரியால் கட்டணும் மணித்தியாலத்துக்கு. மற்றது இப்போ மேடம் இப்போ எத்தனை தெரியும் தானே எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொல்ல இல்லாது. அது வரைக்கும் நம்ம போய் முன் கேட்டில் வந்து வண்டி போட்டு நிற்க இல்லாது. அங்கே போலீஸ் நிற்பான். போலீஸ் ஃபோட்டோ பிடிச்சி அதுக்கு வேறு ஃபைன் வரும். அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், இடையில் எங்கேயாவது ஒரு இடத்தை வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நிற்க போகிறேன். மேடம் கோல் கேட்டுக்கிட்ட வந்து கோல் எடுத்த உடனே போவோம். அப்படி என்ன நினச்சிருக்கேன். இப்போ ஒரு இடத்த வந்திருக்கிறேன். பார்க்கிங் கிடைக்குதான்னு தெரியல. பார்ப்போம், பார்க்கிங் கிடைக்கும். பார்க்கிங் கிடைச்சிட்டு இந்த கிடச்சிட்டு பார்க்கிங் நம்மளுக்கு ஒரு பார்க்கிங் கிடச்சிட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு இடத்த பார்க் பண்ணிட்டு நிற்கிறேன். ஏர்போர்ட்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் ஏற்றணும். அவங்கள மெடமாகலை ஏற்றணும். போனோம் நாங்கள் நிற்க இல்லாது. போலீஸ் ஃபைன் அடிப்பான். வந்திருந்தா இப்போ ஒரு இடத்த நிற்க இடத்த வந்து இப்போ கோல் அடித்தாங்கன்னு சொன்னால் போயிடுவேன். ஒரு நிமிஷமும் பிடிக்காது, டக்குன்னு போயிடுவேன். என்னோட சொன்னால் இப்போ எங்கட நான் இருக்கிற வீட்டில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பிடிக்கும். அவ்வளவுதான் தூரம். சரி, இது அந்த பில்டிங் தான் ஏர்போர்ட். நான் நிற்கிறதுக்கு அடுத்த ஏர்போர்ட் தான். 1 நிமிஷம் பிடிக்கும். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு மேடமாகலை ஏற்றிட்டு வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃபோக்கில் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். நான் மேடம் கோல் அடித்த அந்த பதட்டத்தில் அதை மறந்துட்டேன். போய் ஏற்றிட்டு வந்தேன். வீட்டுக்கு வரலை, டிரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என்னென்னு சொன்னால், அதில் அந்த ஒரு பிள்ளைக்கு அங்கேருந்து வரும்போது காய்ச்சல். அப்போ அந்த பிள்ளைய அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இன்னைக்கு கடையில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு வந்தேன். அவங்களோட வீட்டு அவங்க வந்து நான் இந்த ரூமுக்கு போனேன். இப்போ எங்கேயும் வெளியில் போகிறாங்க போல் கால் பண்ணாங்க வண்டி எடுக்கட்டாமன்ட்டு. இந்த நிற்கிறேன். எங்கே போகிறான்னு தெரியலை, பார்ப்போம். சரி, நான் இந்த வீடியோ இதோட முடிக்கேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.